ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் டீம் யுவேரா. இந்த க்யூப் வந்து ஒரு ஸ்பெஷலான க்யூப். இது ஒரு 3D பிரிண்டட் க்யூப் தான். பார்க்கறதுக்கு நமக்கு நார்மலாக தெரியும். பட் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்யூபை டிசைன் பண்ணது வந்து ஏஐ, இந்த க்யூபை ஸ்லைஸ் பண்ணதும் ஏஐ, இந்த க்யூபை பிரிண்ட் பண்ணதும் ஏஐ. ஸோ ஒரு க்யூபை வந்து அதாவது ஒரு காம்பனண்ட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஹியூமன் சப்போர்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் பை கிவிங் ப்ராம்ப்ட் இந்த க்யூபை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஃபியூஷன் 360 அண்ட் தென் பேம்பிள் சாஃப்ட்வேர், பேம்பிள் ஸ்டூடியோ அண்ட் தென் பேம்பிள் பிரிண்டர் ஹார்ட்வேர், இது எல்லாத்தையுமே இன்டர்கனெக்ட் பண்ணி ஒரு எல்எல்எம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த க்யூபை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் க்யூப் கம்ப்ளீட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்டு பை ஏஐ, நாட் பை ஹியூமன். ஸோ இது கிளியராக நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஈவன் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கூட நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பை ப்ராம்ப்ட் நம்ம பண்ணிடலாம். இந்த க்யூபை டிசைன் பண்ண மாதிரியே நீங்கள் ஃப்யூச்சரில் எல்லா காம்பனண்ட்ஸையும் மேக்ஸிமம் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ப்ராம்ப்டில் டிசைன் பண்ணி ப்ரிண்ட்டும் அதுவே பண்ணிடும். நீங்கள் ஜஸ்ட் அதுக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தால் போதும். ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு 30 mm க்யூப் எனக்கு வேணும், பிரிண்ட் பண்ணி வை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா என்ன பண்ணுவார் அவர் உட்காந்து ஃபியூஷன் 360 ஓப்பன் பண்ணி அதில் டிசைன் பண்ணி அப்புறம் பேம்பு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அதில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணி செட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டருக்கு அனுப்பிச்சு பிரிண்டரில் போய் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் போட்டு அந்த பிரிண்ட்டு முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். அதே ஒர்க்கை ஏஐகிட்ட சொன்னாலும் ஏஐ வில் ஆல்சோ டூ. ஸோ திஸ் இஸ் ஃப்யூச்சர். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மெஷின்ஸுமே ஏஐயே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நம்ம எப்படி பேம்பிள் ஆப்பை கண்ட்ரோல் ஒரு பிரிண்டர் 3D பிரிண்டர் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு லேசர் கட்டராக இருக்கலாம், ஒரு விஎம்சியாக இருக்கலாம், ஒரு சிஎன்சியாக இருக்கலாம், ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினாக இருக்கலாம், ஒரு வாட்டர் ஜெட் மிஷினிங்காக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு வயர் கட்டராக இருக்கலாம், கியர் ஹாபிங் மிஷினாக இருக்கலாம். நீங்கள் எந்த மிஷின் வேணால் எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல். அதை ஸ்டேட்டஸ் கூட மானிட்டர் பண்ணணும் நான். ஸோ எல்லாமே வந்து ஏஐ கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஒரு 10 பிரிண்டரை நீங்கள் ஏஐகிட்ட கொடுத்தா கூட 10 பிரிண்டரையுமே கரெக்டாக ஏஐ வந்து மேனேஜ் பண்ணணும். இப்போ எங்கள்கிட்ட 2 பிரிண்டர் இருக்குது, A1 X1. இந்த க்யூபை வந்து X1ல் போட சொன்னால் X1ல் போடும், A1ல் போட சொன்னால் A1ல் போடும். ஸோ 2 பிரிண்டரையுமே அதனால் மேனேஜ் பண்ணி எது ஃப்ரீயாக இருக்குன்னு போட முடியும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனியவே நம்ம ஒரு ஏஐ வச்சு நம்மளால் கிரியேட் பண்ணுவோம். இதை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், அதோட ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து எனக்கு இப்போ நான் 3D பிரிண்டட் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3D பிரிண்டட் க்யூப்னு நினைப்பீங்க, பட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு 3D பிரிண்டட்